ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன யோசனை? என்ன யோசனையாக இருக்கிறாய்? நான் ஷீரடி கருவறையில் இருந்து சாய்தான் உன்னிடம் பேசுகிறேன். சாய் ஆகிய நான் ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு இன்பமான விஷயத்தையும் நான் சொல்லவே வந்திருக்கிறேன். என்ன விஷயங்கள் என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்லட்டா? என்ன விஷயங்கள் என்றால், உன்னுடைய வீட்டை நோக்கி ஒரு தெய்வம் வருகிறது. அந்த தெய்வம் வேறு யாரும் அல்ல, நீ மனதார எப்பொழுது அம்மா வருவீர்கள், எப்பொழுது அம்மா வருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? அந்த தெய்வம்தான் உன்னுடைய வீட்டை தேடி வருகிறார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும், தாய் இல்லை உன்னுடைய சகோதரி, எப்படி வேண்டுமானாலும் நீ நினைக்கலாம். அந்த அம்மன் ஆகிய உன்னுடைய வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதா? நான் தான் தங்கமே, நீ மனதாலும் உன்னுடைய உடலாலும் எல்லா விதத்திலும் உன்னுடைய கணவனாலும் அதிகமான அளவில் கஷ்டப்படுகிறாய். உனக்கு ஒரு தோழியாக நின்று உனக்கு எல்லா விதமான நல்ல நல்ல கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று நான் அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவு சுலபமாக இவர்கள் யாருடைய வீட்டிற்கும் செல்வது இல்லை. ஆனால் உன்னுடைய வீடு என்று சொன்ன உடனேயே அங்கு புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஆனால் நீ இதற்கு மேல்தான் சற்று எல்லா விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தெய்வம் ஒருவருடைய வீட்டுக்கு வருகிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கும் தெய்வத்தை எந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரியுமா? அந்த வீட்டில் எந்த ஒரு சிறிய சண்டையோ, வார்த்தைகள் கடினமானதாகவோ, காது கொடுத்து கேட்க முடியாத தீய வார்த்தைகளையும் அங்கு பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன வார்த்தைகள் என்பது உனக்கே தெரியும். உன்னுடைய கணவனால் உனக்கு அதிகமான நஷ்டங்கள், அதிகமான உன்னுடைய கணவனால் உனக்கு சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு ஓட்டிக்கொண்டு இருக்கிறார். அந்த அமோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாக அம்மன் உதவி செய்வார்கள். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பம் வரும் என்று சொன்னார். நீ நம்புவாயா? நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் சொல்வதுதான் உண்மை. எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய அதாவது நல்ல பிள்ளைகள் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் அவர் அமர்ந்து விட்டார்கள். இனிமேலாவது பத்திரமாக பார்த்துக்கள். தெய்வம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்குதான் தெய்வம் ஒருவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தெய்வத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய சிறந்த ஒரு விஷயம். ஏனோ தானோ என்று தெய்வம்தான் வந்துவிட்டதே, தெய்வம்தான் நம்ம கூட இருக்கிறதே என்று இருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த விஷயங்களை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. குடும்பத்தில் ஒற்றுமை தேவை. குடும்பத்தில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் தான் தெய்வம் வருகிறது. ஆனால் சில வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீர்கள். அந்த கடினமான வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் குறைத்தால் போதும். மற்றவற்றை தெய்வங்களாகிய நாங்கள் பார்த்து கொள்வோம். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நாங்கள் இருந்து உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் பொறுப்போடும் எல்லா விஷயத்தையும் அன்போடும் செய்து கொண்டே இருக்கிறோம். இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் சிறப்பான காலங்களாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஆறுதலுக்காக அல்ல, உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் மன நிறைவுக்காக அல்ல. எது நடக்குமோ அதுக்காகத்தான் சொல்கிறேன். நல்லது நடக்கும் தங்கமே. ஒவ்வொரு காலமும் உனக்கு இனிப்பான செய்திகள் வரும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில விஷயங்கள் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். துரோகிகள் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று நினைக்காதே. இந்த சாயிக்கு தன்னுடைய பிள்ளைகள் துரோகியால் சூழ்ந்து கிடப்பதையோ இல்லை அவர்களால் கஷ்டப்படுவதையோ பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும்
உடனடியான தீர்வுகளையும் உடனடியான எல்லா விஷயங்களையும் நானே சொல்லிக் கொடுப்பேன். எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் உண்டு, எல்லா விஷயத்திலேயும் அதிசயம் உண்டு. ஏதோ ஒரு விஷயம் உனக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்றால் அதற்கு பிறகு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். காலம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒரு காலமும் ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் பொழுது பிரமிக்க வைக்கும். இவ்வளவு கடினமான காலங்களை எல்லாம் கடந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து விட்டோமா, இன்னும் நம் நிறைய நல்லதுகளை பார்ப்போம் என்று தோன்றும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பையும் இந்த சாய் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாமே உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாலே உன் உன் வீட்டில் இருக்கும் தெய்வமும் சந்தோஷமாக இருக்கும். நம்பிக்கையை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். தேடும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கட்டும். நீங்கள் எதையெல்லாம் மனதார ஆசைப்பட்டு இது எனக்கு கிடைத்தால், இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவாகவே உன்னை தேடி வரட்டும். காலம் உனக்கு அற்புதமான காலங்கள்தான். மற்றவற்றை எதுவுமே இதுவரைக்கும் இதற்கு மேலும் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது. பொறுப்பான பிள்ளைக்கு எல்லாமே பொறுப்பானதாகத்தான் இருக்கும். நம்பிக்கை தான் தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமாக நடக்கும் என்ற நம்பிக்கை வைத்தாலே போதும். படிப்படியாக எல்லாமே அற்புதமாக நடக்க ஆரம்பித்துவிடும். தோற்று போவாயோ, இல்லை தேவையே இல்லாமல் இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று நினைக்காதே. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, ஒரு பயமுறுத்தும் அளவுக்கு மனம் உடையும் அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது உன்னை நீயே திருத்திக் கொள்வதற்காக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறெந்த ஒரு விஷயமும் இருக்காது. எதிர்பார்த்தபடி ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு துரோகத்தையோ, மற்றவர்களுக்கு துரோகத்தையோ, இல்லை மற்றவர்கள் இன்னும் உனக்கு துரோகத்தையோ இனிமேல் செய்யாமல் நான் பார்த்துக்கொள்வேன். தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறது, நான் மட்டும் அல்ல. எல்லா தெய்வமும் உன்னை நோக்கி வருகிறது என்று சொல்கிறேன் அல்லவா? அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கிடைக்கும். பயமோ இல்லை நெஞ்சில் பதட்டமோ வேண்டாம். அற்புதம் நடக்கட்டும். அந்த அற்புதம் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து பல்லாண்டு காலம் நிம்மதியோடும் ஆயுசோடும் தீர்க்க சுமங்கலியோடும் சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பதுதான் இந்த சாயுடைய முழு நேர பொறுப்பு. ஓம் சாய்ராம்.